ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஜெடிக்கி கிச்சன். இன்றைக்கி சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப சூப்பரான எக் புர்ஜி கிரேவி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் ஒரு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்காக ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு வருமா நான் ஒரு 5 முட்டையை இந்த மாதிரி உடச்சி உள்ளே ஊற்றிக்கிறேன். இந்த முட்டைக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா அதை எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. நான் அதே பேன்லேயே கொஞ்சமாக திரும்ப எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கு அப்புறமா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கிறேன். 2 மீடியம் சைஸ் பல்லாரி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் சீக்கிரமாக வதங்குறதுக்காக நான் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு பச்சை மிளகாய் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். 2 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி இடித்து உள்ளே ஆட் பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் அளவு மல்லித்தூள், 1 ஸ்பூன் அளவு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பெரிய தக்காளி பழமாக 2 தக்காளி பழத்தை எடுத்து அதை மிக்ஸியில் நல்லா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி மசாலாவோட பச்சை வாசனை போனதுக்கு அப்புறமா நான் 1 டம்ளர் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மூடி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டையை உள்ளே ஆட் பண்ணிக்கலாம். நான் அதோடைய ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி தழை இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி அதையும் உள்ளே ஆட் பண்ணிக்கிறேன். நல்லா இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இது சாதம் சப்பாத்திக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரச சாதம், பருப்பு குழம்பு கூட வச்சு சாப்பிட்றப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மட்டும் மூடி வச்சு அதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளுக்கு ரொம்ப சூப்பரான எக் புர்ஜி கிரேவி கிடச்சிட்டு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.